வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம் பாஸ். இன்னைக்கு நம்ம ஆலியா சம்டைம்ஸ் ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன் அப்படின்ற அனிமேவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட ஆரம்பிச்சோடனே நம்ம மசாச்சிகாவை தான் காட்டுவாங்க. ஸோ நம்ம மசாச்சிகா ஏதோ ஒரு ஹெல்ப்காக ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு. ஸோ யார் ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுக்கி தான். ஸோ நம்ம யுக்கி நம்ம மசாச்சிகாவை நீ ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஆலியாவுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆயிடும். ஜெலஸ் ஆன உடனே இந்த மாதிரிலாம் சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது போய் உருப்படியா ஒரு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே நம்ம யுக்கி என்ன சொல்லணும்னா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் இருக்கு, அதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம மசாச்சிகாவை கூப்பிட்டு ஏணி மேல ஏற வச்சு ஒரு போர்ட் கேம்ஸ் எடுக்கும். பார்த்தா அந்த போர்ட் கேம்ஸ், கார்டு கேம்ஸ் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல ப்ளே பண்றதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ வர ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல இது எல்லாத்தையுமே வச்சு நாங்க ஒரு கேம் விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தா பக்கத்துல நம்ம ஆலியா இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் வெட்டி கதை பேசாம ஏதாவது உருப்படியா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆலியா திட்டின உடனே ரெண்டு பேருமே சாரி கேட்டுட்டு ரெண்டு பேருமே கண்டிப்பா நாங்க வேலை பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு நம்ம யுக்கி அந்த பக்கமா போயிருவாங்க. போன உடனே நம்ம மசாச்சிகா மட்டும் தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆலியா திருப்பி ரஷ்யன்ல பேச ஆரம்பிச்சு என்ன சொல்லுவேன்னா, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அவ கூடவே பேசிக்கிட்டு இருக்க, ஏன் கூட பேசு, எனக்கும் கொஞ்சமாவது அட்டென்ஷன் கொடு, என்னைய பாரு, இந்த பக்கம் திரும்பி பார்த்து ஏன் கூட பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. நம்மால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முக்கிக்கிட்டு இருப்பாரு. திரும்புறதா வேணாமா திரும்புறதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதை பார்த்து இந்த யுக்கி என்ன பேசிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க ரெண்டு பேரும், என்ன பண்றானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மசாச்சிகாவுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு போறப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வருவாரு. இவர் பேரு கென்சாக்கி. இவர் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட். இவர் வந்த உடனே நம்ம கூசேவை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, ஓ நீ தான் மசாச்சிகாவா, நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ ரொம்ப டேலண்டடாமே அப்படின்ற மாதிரி பேசுவாரு. உடனே நம்ம மசாச்சிகாவுக்குமே இவர் பாக்குறதுக்கு உண்மையிலே ஒரு ஸ்கூல் பிரசிடென்ட் மாதிரி தான் இருக்காரு, பக்காவா இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னே நம்ம மசாச்சிகா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப நம்ம கென்சாக்கி என்ன சொல்லுவாருன்னா, இல்ல நான் உனக்காக ஒரே ஒரு டின்னர் வாங்கி தரேன், நீங்க வாங்க, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி நேரா 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போன உடனே இவங்க எல்லாருமே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிடுவாங்களா. அப்ப நம்ம யுக்கி நம்ம மசாச்சிகாவை பத்தி எல்லாமே அப்படியே பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம மசாச்சிகாவால எதை வேணாலும் பண்ண முடியும், பேப்பர் ஒர்க்கும் சரி மேனுவல் ஒர்க்கும் சரி எதுனாலும் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரியான ஒரு ஆளு மசாச்சிகா அப்படின்ற மாதிரி சொல்லும். இதை சொன்ன உடனே நம்ம கென்சாக்கியும் நீ வேணா ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல சேர்ந்துக்கோவேன் அப்படின்னு நம்ம மசாச்சிகாவை பார்த்து கேட்பாரா. கேட்ட உடனே நம்ம மசாச்சிகா என்ன சொல்லுவாருன்னா, இல்ல அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, எனக்கு அது ஒத்து வராத வேலை, நீங்க தான் இருங்க, ஏன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்ட உடனே அப்புறம் நம்ம கென்சாக்கி என்ன சொல்லுவாருன்னா, அடுத்தே ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் வரப்போகுது, அதுல நம்ம ஆலியா நம்ம யுக்கி ரெண்டு பேருமே இருக்க போறாங்க, அப்போ உன்னோட ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில கிளம்புன உடனே சரி டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ம ஆலியாவை கொஞ்சம் தூரம் விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போய் திறந்து பார்ப்பாரா. பார்த்தா அங்கே ஒரு ஷூ இருக்கும். யாரா அது புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காது அப்படின்னு உள்ள போய் பார்த்தா இந்த ஒரு பொண்ணு இருந்துச்சு, இந்த யுக்கின்னு. அந்த பொண்ணு இங்க உட்காந்து படுத்துக்கிட்டு காராட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் கேட்பாரு, நீ வரேன்னு சொல்லவே இல்லையே, எதுக்கு வந்த அப்படின்னு கேட்ட உடனே இல்ல உன்கிட்ட சொல்லணும்ல எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிடும். சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட ஏதோ ஒரு மாங்காய் புக்கை எடுத்து வச்சு அது பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். படிச்சுட்டு அந்த கதையை வேற தனித்தனியா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு கதையெல்லாம் எப்படிதான் எழுதுறாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை வச்சு வேற சண்டை வேற போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ கூட. ஸோ சண்டை போட்டது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று அதை பத்தி கமெண்ட் பண்ணுவாரா, சே இப்படிலாம் இருந்தா நல்லாவா இருக்கும், அதெல்லாம் அந்த அளவுக்கு செட் ஆகாது அப்படின்னு அதுக்கு வேற நம்ம ஹீரோவை போட்டு திட்டும். ஆக்சுவலா உண்மை என்னன்னா, இந்த யுக்கி இருக்குல்ல, இந்த யுக்கி நம்ம மசாச்சிகாவோட கூட பிறந்த சொந்த தங்கச்சி. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க எல்லாம் தனித்தனியா இருக்காங்க. என்ன காரணம்னு இன்னும் சொல்லல. இது பார்த்தா நம்மால் காலையிலே நம்மால் பெட் மேல ஏறி உட்காந்துட்டு குட் மார்னிங் பிரதர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் எந்திரிச்சிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். நீ என் மேல உட்காந்து என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டாலும் உன்னை எழுப்பணும்ல, ஒரு வேக்கப் கால் வேணும்ல, அலாரம் இல்லைன்னா நான் தானே எழுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் வேணா உன்னை டெய்லி எழுப்பி விடவா அப்படின்னு சொல்லி இந்த யுக்கி பொண்ணு கேட்ட உடனே நம்ம மசாச்சிகா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ வாயை மூற்றியா, இதுக்கு மேலே ஏதாவது பேசினா பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுக்கியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மாலுக்கு போயிருப்பாரு. ஸோ அந்த மாலுக்கு போனோடனே நம்ம யுக்கி ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை எவ்வளோ அருமையா இருந்துச்சு, இந்த ஒரு படம்
இப்படி ஒரு அற்புதமான படத்தை திருப்பி பார்த்தாதான் என்ன, வா நம்ம திரும்பி போய் பார்ப்போம்னு சொல்லி அந்த படத்துக்கு வேற போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மாலு இப்படி ஒரு குரங்க பிடிச்சி இழுத்துட்டு போகணுமேன்னு சொல்லி வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு போய் வா நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம்னு சொல்லி வேற ஒரு ட்ரெஸ் கடைக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அப்ப இவங்க ட்ரெஸ் கடையில நின்று இந்த ட்ரெஸ் எல்லாமே என்னென்ன விலை இருக்கு அப்படின்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்பாரு, நீ உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கியா, நம்மள ரொம்ப நேரமா ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு சில்வர் ஹேர் மண்டை அப்படின்னோடனே நான் அந்த பொண்ணு நான் கவனிச்சிட்டேன், நான் போய் அவங்கள்ட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஆலியா தான். நம்ம ஆலியா இவங்க இந்தியா ஷாப்பிங் பண்ண வந்தாங்கல்ல, அப்பல இருந்தே இவங்களை பின்தொடர்ந்து அங்கங்கே ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் ஒளிய தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த ஆலியா. ஸோ இவங்களும் நேரா போய் பார்த்து பேசிடுவாங்க. இவ்வளோ நேரம் இந்த யுக்கி வந்து அப்படியே நம்ம மசாச்சிகா கிட்ட ஒரு நார்மலா பேசுவாங்கல்ல ஒரு அண்ணன் கிட்ட, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்துச்சா, திடீர்னு ஆலியா வந்த உடனே ஒரு மாதிரி ஃபார்மலா பேச ஆரம்பிச்சிடும். உடனே இந்த பொண்ணு மாறிக்கிட்டே இருக்கு, என்ன பண்றது. உடனே என்ன பண்ணுனா நம்ம ஆலியா கிட்ட கேட்கும், உங்களுக்கு காரமா சாப்பிட பிடிக்குமா, நாங்க 2 பேரும் சாப்பிட போறோம், நீங்களும் எங்க கூட வந்தீங்கன்னா உங்களுக்கும் நாங்க வாங்கி தருவோம், நல்லாவே இருக்கும், ஏன்னா உங்களால காரமான சாப்பாடுலாம் சாப்பிட முடியாதா அப்படின்னு கேட்ட உடனே நம்மளும் வராத அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் கூட நான் கண்டிப்பா வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்துடும். பார்த்தா அதுலயே வந்து அங்க வெளில போர்ட்லயே எழுதியிருப்பானுங்க நரகத்தோட வாசல்னு. இந்த வாசலுக்குள்ள போய் எந்த மாதிரியான நரகத்தை நம்ம ஆலியா ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு மட்டும் பாருங்க. உள்ள போயிடுவாங்களா, உள்ள போனோடனே வைபே வந்து ஒரு மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கும். ஏன்னா எழுதியிருக்கிற ஒண்ணுமே நம்ம ஆலியாவுக்கு புரியாது. இது என்ன எல்லாமே நரகம் 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 இருக்கு, ஒருவேளை உண்மையிலே கதவை தட்டிடுவானுங்களோ நரகத்துக்கு அப்படின்ற மாதிரி இந்த நம்ம ஆலியா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி என்னடா ஆர்டர் பண்றது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று அவங்க 2 பேர் சொன்னதே நம்ம ஆலியாவும் முடிவு பண்ணி சரி நான் இதையே ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அந்த ஃபுட் இருக்குல்ல, அந்த ஃபுட்டும் ஆர்டர் ரெடியாகி நேரா இவங்க டேபிளுக்கே வந்துடும். அப்ப நம்ம ஆலியா திரும்பி நம்ம யுக்கியை நல்லா தெளிவா ஒரு தடவை பார்ப்பாங்க. அப்பதான் தெரிய வரும் நம்ம யுக்கி ஏன் ஒரு பசங்களோட டிஷர்ட் போட்டு வந்திருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த யுக்கி என்ன சொல்லுன்னா, நான் காலைல அந்த மசாச்சிகா கூட தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன், அப்பதான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, என்கிட்ட வேற ட்ரெஸ் இல்ல, அதனால ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை கொடுனோடனே அவன் தான் இந்த ஷர்ட்டை கொடுத்தான், இது அவனோட ஷர்ட் தான், அவன் கூட இருந்துதான் எந்திரிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும். இதை கேட்ட உடனே நம்ம ஆலியா கோவமா நம்ம ஒரு லுக்கு விடுவாங்களா, அத்தோட அந்த ஃபுட்டு வந்துருச்சா, சரி ஃபுட்டை சாப்பிடலாம் அப்படின்னு போனா அந்த ஃபுட்டு பாக்குறதுக்கே அப்படியே பயங்கரமா இருக்கும். நம்ம ஆலியாவும் சொன்ன சொல் தவற மாட்டேன்னு சொல்லி உள்ள இருக்க ஃபுட்டை எடுத்து அப்படியே ஊதி 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 முழுங்கிடுவாங்க. முழுங்கினோடனே தான் தெரியும் மேட்டர் ஓவர் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் நம்ம ஆலியா கொடுப்பாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு காரமா இருக்கும். அந்த மாதிரியான காரமான சாப்பாடை நம்ம ஆலியா இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கே இந்த ஃபுட்டு சூப்பரா இருக்குல்ல, அதுவும் அந்த ஸ்பைசினஸ் எல்லாம் அப்படியே அருமையா இருக்கு அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. பக்கத்துல நம்ம ஆலியா ரியாக்ஷனே இல்லாம ரஷ்யன்ல வேற கதறிக்கிட்டு இருக்கும். அம்மா என்னை காப்பாத்துங்கம்மா, என்னால இதுக்கு மேல இதை சாப்பிடவே முடியலமா அப்படின்னு ரஷ்யன்ல சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த ரஷ்யன் புரியுமா, புரிஞ்சோடனே நம்மால் போய் சொல்லுவாரு, நீ கஷ்டப்பட்டெல்லாம் சாப்பிட வேணாம் விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆலியா இல்லையே நான் ரஷ்யன்ல இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னேன், சொல்ல போனா இன்னும் காரமா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம யுக்கி பார்த்துட்டு ஓஹோ இன்னும் காரமா, இந்த பாருங்க இது பேர் தான் டீமன் டியர்ஸ், இதை எடுத்து உங்க சாப்பாட்டுல ஊத்துனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்களா. இதுவும் ஒரு ஆர்வத்துல ஊத்திட்டு ஆர்வ கோளாறுல எடுத்து சாப்பிட்டுட்டு அப்பதான் தெரிய வரும் பின் விளைவுகள் அதை விட ரொம்ப மோசமா இருக்கும்னு. மக்களே இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடாதீங்க, உண்மையிலே பின்னாடி ரெட் லைட் போகும். நம்ம ஆலியாவும் நம்ம மசாச்சிகாவும் அடுத்து வந்து ஒரு பார்க்ல உட்காந்துருப்பாங்க. அப்ப நம்ம ஆலியா ரியாக்ஷனே இல்லாம இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம மசாச்சிகா போய் பக்கத்துல இருந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரா. இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இப்பதான்டா கண்ணே தெளிவா தெரியுது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கும். அப்போ உடனே நம்ம மசாச்சிகா என்ன கேட்பாருன்னா, நீ எதுக்காக அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கணும்னு நினைக்கிற, நீ எதுக்கு நிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஆலியா கோவமா இல்ல நான் கண்டிப்பா நின்னே ஆகணும், ஏன்னா என்னால நிக்க முடியும்னா நின்னுதானே ஆகணும், அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அதை நான் செஞ்சே ஆகணும், அது எனக்கான வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லும். இதை கேட்ட உடனே நம்ம மசாச்சிகாவுக்கு அவரோட வாழ்க்கையில முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வரும். ஞாபகத்துக்கு வந்த உடனே அவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியாயிருவாரு. அமைதியானோடனே அந்த ஆலியா இருக்குல்ல, அடுத்து நான் எங்க போறேன்னா நான் வந்து ட்ரெஸ் வாங்க போறேன், நீயும் வேணா வரியா அப்படின்னு சொல்லி நம்ம இவரை கூப்பிடுவோம் மசாச்சிகாவை. நம்ம மசாச்சிகா என்ன சொல்லுவாருன்னா, இல்ல இந்த மாதிரி ஒரு பையனை நீ ட்ரெஸ் கடைக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா நம்ம கப்பல்ஸ்னு நினைச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே பார்த்தா இதை பத்தியெல்லாம் நம்ம ஆலியாவுக்கு தெரிஞ்சிருக்காது. சரி ரொம்ப பாவமான பொண்ணா இருக்கு, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் கூட கூப்பிட்டுட்டு வந்துருவாரு. ட்ரெஸ்ஸா மாத்தி என்னோட திறமையை வந்து இந்த மசாச்சிகாவுக்கு நான் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஆலியாவும் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் அப்படியே கழட்டி போட்டுட்டு மாத்துறேன், புதுசா ட்ரெஸ் போட்டு வந்து நம்ம இவனை இம்ப்ரெஸ் பண்ண போறேன் மசாச்சிகாவா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை எடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்ட ஆரம்பிச்சு அதுவும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கிட்டு நேரா வந்து அப்படியே போய் மசாச்சிகா போய் முன்னாடி நிக்குமா. மசாச்சிகா அதை பார்த்துட்டு உண்மையிலே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆலியா. ஏன்னா வேற ஏதாவது சொல்லிட்டாருன்னா நம்ம ஆலியாவுக்கு வந்து மனசு உடைஞ்சு போயிடும். சரின்னு சொல்லி முன்னாடி போய் நிற்கும்.
தைரியமா நம்ம நிப்போம், என்ன ஆகுதுன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நின்னா நம்ம மசாச்சிகா என்ன சொல்லுவாருன்னா, உண்மையிலேயே நீ ரொம்ப கியூட்டா இருக்கியே, அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைனாலும் இந்த ட்ரெஸ் உனக்கு உண்மையிலே சூட் ஆகுது, நீ உண்மையிலே கியூட்டா தான் இருக்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஆலியாவுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னே தெரியாம டக்குன்னு அது ஒரு மாதிரி பிளாண்டா, ஓ அப்படியா, அப்ப நான் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள உட்காந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மாலு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனே கொடுக்கலன்னொடனே நம்மால் வெளில இருந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. சரி சரி, கூல் டவுன் ஆலியா, கூல் டவுன், நம்ம அடுத்த ட்ரெஸ்ஸை இன்னும் சூப்பரா போய் போட்டு காட்டுவோம்னு சொல்லி அதுவே ஒரு பாய் ட்ரெஸ் போடுற மாதிரி போட்டு போய் காட்டுமா. இதை பார்த்தோன்னே இல்ல நீ ரொம்ப கூலா இருக்கியே அப்படின்னு சொல்லுவாரு நம்ம மசாச்சிகா. அடுத்து வர எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம ஆளு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொன்ன உடனே ஃபைனலா கொஞ்சம் போல்டாவே ஒரு ட்ரெஸ்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலியாவும் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போய் முன்னாடி பாக்குமா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம யுக்கியும் நிற்கும். அதாவது அண்ணனும் தங்கச்சியும் இப்ப பார்த்துட்டு என்ன இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காங்க அப்படின்னோடனே உள்ள போய் நம்ம ஆலியா அழுக ஆரம்பிச்சிரும். தயவு செஞ்சு என்னை எங்கேயாவது துரத்தி விட்டுருங்க அப்படின்னு. உடனே நம்ம யுக்கி ஆலியா ரஷ்யன்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்மளும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்லிடுவாரு. அதாவது நம்ம யுக்கிக்கு நம்ம மசாச்சிகாவுக்கு ரஷ்யன் தெரியும் அப்படின்றது நம்ம யுக்கிக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம நம்ம ஆலியா இருக்குல்ல, ரொம்ப நேரம் ப்ராசஸிங்லேயே உட்காந்துருக்கோம். ஏன்னா இப்படி ஒரு காரியத்தை போய் நம்ம பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோமா. அப்பதான் அது இன்னொரு விஷயத்த யோசிக்கும். அதாவது மசாச்சிகாவும் யுக்கியும் ஏன் ஒரே ஸ்டாப்ல இறங்குனாங்க, எதுக்கு அவங்க வேற வேற ஸ்டாப்ல இறங்கல, அப்ப ரெண்டு பேரும் ஒரே ஒரு வீட்டுல தான் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிரும். இதை இறங்கினதுக்கு அப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம், இருக்கும் போதே யோசிச்சிருக்கணும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கிறாங்க. சோ அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் சைனாரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.